ஹீரோ ஆர்டர் பண்ண ஃபுட்டுக்கு சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஸை திறந்து பார்க்கறான். பார்த்தா சிம் கார்டுலாம் நிறைய விழுது. அதை பார்த்ததுமே தான் இவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அண்ட் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவர் ஏமாத்தின விஷயமோ ஞாபகம் வருதுன்றது இவருக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இதை ஃப்ரெண்டுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு இவரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைக்கலான்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஹீரோக்கு இவர் நல்லது பண்றாருன்னு தெரியாம போயிடுது. அப்ப ஃப்ரெண்டு கூட கார்ல போகும்போது ஒரு பொம்மையை பார்க்கறாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கடைசியா கொலை பண்ண வந்தவனை சேட் பண்ணிருப்பாரு. அவனோட ப்ரொஃபைல் பிக்சர்ல இந்த பொம்மையை வச்சிருப்பான். அப்பதான் யோசிக்கிறாரு, முன்னாள் நைட் இவனை கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாரு. ஆனா இவன் வெயிட் பண்ணி இவரை பார்த்ததுமே அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவான். சோ இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு தான் கடைசியா நம்ம கொலை பண்ண வேண்டியது இவனை தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. அப்ப போகும்போது வேணும்ட்டே இவனுக்கு கால் பண்றாரு. சோ அவனுமே கண்டுபிடிச்சிடறான். அண்ட் ஹீரோ வரதுக்குள்ளே எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாதுன்னு வாயையும் கையையும் கட்டி விட்டுறாரு. ஹீரோ வந்ததுமே கட்ட அவுக்க சொல்றான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இவன் பேசும்போது ஹீரோக்கு கால் பண்ணி வச்சிருப்பாரு. சோ அவன் கால் வழியா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். இப்போ இவன் வந்ததுமே இவரை காப்பாத்தி, நீ ஃப்ரெண்டா இருந்தாலுமே நீ பண்ணது தப்பு தான், ஒரு சின்ன பொண்ணுங்களோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்டுன்னு சொல்லிட்டு கோவத்துல கொலை பண்ணிடுறான். அப்ப போலீஸுமே ட்ரேஸ் பண்ணி வந்துடுறாங்க. ஆனா இவர் ஹீரோ மேல தப்பு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த கம்பியை இவரே வாங்கிறாரு. அண்ட் கோர்ட்லயும் இவர் கொலை செஞ்ச எல்லாருமே தப்பு பண்ணியிருந்தாலுமே இவர் செஞ்சதுமே சட்டப்படி குற்றம் தான். சோ நெக்ஸ்ட் வீக் தீர்ப்பு தரணும்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அண்ட் வெளியே போகும்போதுமே இவங்களை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டரோட பொண்ணுக்கு பேத்தி பிறந்திருப்பாங்க. சோ இவங்க கிட்ட தான் முதல் ஸ்வீட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தராங்க.